வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பாலகுமாரன் சார் அப்படி மயிலாப்பூர் பகுதியில் பல சாலைகளில் அவர் பயணித்திருப்பதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இப்போ காலமாயிட்டார், இருந்தாலும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி பாலகுமாரன் சாரும் நானும் ஒரு முறை அப்படி அவருடைய கைனிடி ஹோண்டாவில் அப்படி போகும்போது மொகா அப்படின்னு கூப்பிட்டார். டக்குன்னு ஒரு இடத்துல இன்னொருத்தர் அதே போல ஒரு ஸ்கூட்டர்ல அப்படி வந்தவர் நின்னார். பாலா ஆடினார். யாருன்னு பார்த்தா அவர் கிரேசி மோகன். அட கிரேசி மோகன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே போல பாலகுமாரன் சார் அவர்கிட்ட நான் உதவியாளராக இருக்கும் பொழுது பாலகுமாரன் சாருக்கு ஆன்ஜியோ பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பாலகுமாரன் சார் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் கூட இருந்து அந்த ஒரு வாரமும் 10 நாளும் நான் கூட இருந்து சாரை பார்த்துக்கிட்டேன். நான் வேலைக்கு சேர்ந்த உடனே எனக்கு கிடைத்த முதல் வேலையே என்னுடைய குருநாதரை நான் பணிவிடை செய்து பார்த்து கொண்டேன். அந்த சமயத்தில் இந்தியன் ஷூட்டிங், அதுக்காக கமல் சார் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருந்தார். அப்படி வந்த கையோட கமல் சார் வந்து பாலகுமாரன் சாருடைய மயிலாப்பூர் ஜம்மி பில்டிங்ஸ்க்கு எதிர்த்தாப்புல 101-8A VM ஸ்ட்ரீட், அங்கே தான் சார் அப்போ குடியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு கமல் சார் வந்து வரதாக ஃபோன் வந்துருச்சு. கமல் சாருக்கு டவுட், அந்த ஜம்மி பில்டிங் செய்தாப்புல தானேன்னு திரும்ப 2வது தடவையாக கேட்டார். நான் என் அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசலில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ கமல் சார் கார் ஓட்டிகிட்டு வந்தார். சரிகா மேடம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. பின் சீட்டில் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கிரேசி மோகன் சார் இருந்தார். அதற்கு பிறகு ராம்ஜோ அப்படின்னு என்னை எந்த சமயத்திலேயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் என்னை அழைத்து அன்போடு பேசுபவர் தான் மோகன் சார். மோகன் சார்கிட்ட, கிரேசி மோகன் சார்கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். சொல்லிட்டு நம்ம முகத்தை பார்ப்பார். என்னென்ன சுமாராக இருக்க, வேற சொல்லட்டுமா, இதை பாருங்க ராம்ஜி, இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். சார் நல்லா இருக்கு சார், இல்லை இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த 40 விதமான முறையில் கடன்னு சொல்லுவார். சார் நல்லா இருக்கு சார், பிரமாதமாக இருக்கு சார்னா கூட விட மாட்டேன். இன்னும் ஒரு பெட்டரா சொல்கிறேன் பாருங்க, இப்போ பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஈகோவே இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். இன்னைக்கு கிரேசி மோகன் சார் வந்து நம்மகிட்ட கிடையாது, நமக்கு கூட இல்லை. ஆனால் கிரேசி மோகன் சார் அப்படின்னு நாம் நினைக்கும் போதே கமல் சார் ஞாபகத்துக்கு வந்துடுவார். கமல் சாருக்கும் கிரேசி மோகனுக்குமான அந்த நட்புங்கிறது, பந்தம்ங்கிறது அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு யதார்த்தமானது, அவ்வளவு பரிசுத்தமானது. இது பற்றி கிரேசி மோகன் சார் என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது சொன்னார். சார் கமல் சாரை நான் மகளிர் மட்டும் அந்த படத்தை பற்றி நான் ஒரு விமர்சனம் மாதிரி எழுதியிருந்தேன். கிரேசி மோகன் சார் படிச்சுட்டு கமல் இப்போ தூத்துக்குடியில் இருக்கார், கமலுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் இந்த வீடியோ, இந்த ஆர்டிகல் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் சார் சொன்னார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது, கமல் சாரை நீங்கள் முதல்ல எங்கே சார் சந்திச்சிங்க அப்படின்னாங்க. எல்லாரும் செத்தா சுடுகாட்டுக்கு தானே போகணும், இடுகாட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மரணம் அப்படிங்கிற கடைசி புள்ளியில தான் எங்களுடைய நட்போட ஆரம்ப புள்ளி தொடங்குச்சு ராம்ஜி அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இந்த சென்ட் மேரி சர்ச் இருக்குல்ல, சேர்த்து போட்டுக்கிட்டேன், அங்கே நான் 2 வீலரில் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ மோகன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி திரும்பி பார்த்தா அது ஒரு இடுகாடு, சமாதியெலாம் நிறையா இருக்குது. எனக்கு பயம் வந்துருச்சு. இத்தனைக்கும் மத்தியான நேரம் தான், ஆனால் எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது மோகன் நம்மளை கூப்பிட்றாங்க, அதுவும் சமாதியிலேருந்து வருது அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் மோகன் அப்படின்னு திரும்ப குரல் கேட்டுது. அப்போ கொஞ்சம் டிராஃபிக்கும் கம்மியாக இருந்தது. உடனே லைட்டாக அப்படியே திரும்பி அப்படி பார்க்குறேன். பார்த்தா அங்கே கமல் சார் அது இதுன்னு யூனிட்டோடு நிற்கிறாங்க. பார்த்தா கமல் சார் அப்போ மொட்டத்தில் தாடிலாம் வச்சிட்ருக்காரு. சத்யா படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. உடனே கமல் சார் அப்படின்னு கூப்பிட்றேன். கமல் சாருக்கும் எனக்கும் பெரிய நட்பெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் தான் மோகன், கிரேசி மோகன் அப்படிங்கிறதெல்லாம் கமல் சாருக்கு தெரியும். ஆனால் நான் 2 பேரும் நின்று சார் வணக்கம் சார் அப்படி இப்படின்ட்டுலாம் ஒன்றும் பேசிட்டதில்லை. அப்போ கூப்பிட்டாருங்க, ஐயோ கமல் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு கையை காமிச்சு, அப்போல்லாம் இண்டிகேட்டரு 2 வீலர்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, டக்குன்னு கையை காமிச்சு சரசரன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக அந்த சமாதிக்குள்ளார போய் அந்த சர்ச்சு, அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த சிலுவை இருக்கிற அந்த சமாதிகள், அந்த இடத்துக்குள்ளார போய் வண்டியை ஓரமாடி போயிட்டு தரன்னு ஓடி சார் அப்படின்னு என்ன மூச்சு வாங்க ஓடி வரீங்க. இங்கே எல்லாரும் மூச்சை விட்டுட்டு அமைதியாக இருக்காங்க, நீ என்ன மூச்சு வாங்கிட்டு ஓடி வரீங்க அப்படின்னு கமல் சார் என்னை வந்து
ஹாஸ்யமாக கிண்டல் பண்ணி பேசினார். அப்போ சார் உங்கள் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு உங்கள் ஆக்டிங் யார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டே இருந்தோம். என்ன படம் சார் அப்படின்னு, நம்ம ராஜ்கமல் கம்பெனியில் வந்து நம்ம பாலச்சந்தர் சாருடைய அசிஸ்டண்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு. அவருடைய ஃபஸ்ட்டு படம் இது. சத்யா அப்படின்ற படத்தை பற்றி அந்த சீன்லாம் இப்போ எடுக்க போகிறது அதை பற்றிலாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னோடனே, சரி நாளைக்கு நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் வர முடியுமா, ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் பக்கம்தான் சார், நடந்தே வந்துடலாம் சார் எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வாங்க, ஆஃபீஸ் நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னாப்புல. இல்லை சார் நான் ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு கூட நான் வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. சரி எங்க ஆஃபீஸில் ஒரு 1 hour பர்மிஷன் போடுறதுக்குலாம் அனுமதி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு நாள் கூட நம்ம சந்திக்கலாம், சாயந்தரம் கூட வரீங்களா? இல்லை சார் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் கார்த்தால 10 மணிக்கு நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ராஜ்கமல் அந்த ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் அந்த இதுக்கு போகிறேன். அங்கே இப்போ மக்கள் நீதி மையமும் அங்கே தான் இயங்கிட்டு இருக்கு. அங்கே நான் போனேன். கமல் சார் வர சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு 5 நிமிடத்தில் சார் கமல் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று நேராக போனாங்க. ராஜ்கமல் வந்து அடுத்தாப்புல ஒரு படம் தயாரிக்கிறோம், அந்த படத்துக்கு நீங்கள் தான் டைலாக் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை நீங்கள் டைலாக் எழுதலாம்ல சார், என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்களா சார், எப்படி சார் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா நீங்கள் அண்ணாங்க. இல்லை உங்கள் பேரில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அண்ணாரு. சார் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் இப்போ கேட்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் சார். உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம் மோகன், ஆனால் உங்கள் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதுறீங்க அப்படின்னாரு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. பெரிய பொறுப்பாக இருக்கே, நம்மளை பெரிய எழுத்தாளர்னு நினச்சிட்டாரா என்ன, இது எப்படி சீன் சொல்லுவாங்க, எப்படி எழுதணும், எதுவுமே எனக்கு சினிமா சம்மந்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது சார். எனக்கு சினிமா அதுக்கு டைலாக் எழுதுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. காமெடியாக எழுதுவீங்கல்ல சார், காமெடி தான் சார் எனக்கு நல்லா வரும், அப்புறம் விடுங்க நீங்கள் எழுதுங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம் மோகன் அப்படின்னு சொல்லி கமல் சார் என் தோளை தொட்டு அப்படியே இருக்க அணைத்து கொண்டார். அந்த அணைப்பை கமல் சார் கடைசி வரைக்கும் என்னை விடவே இல்லை அப்படின்னு கிரேசி மோகன் சார் என்கிட்ட பேசும்போது சொன்னார். அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இரவு 9:30 இருக்கும். நான் இந்து தமிழில் மகளிர் மட்டும் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன், அதை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நான் விகடனில் இருக்கும்போதுலேருந்தே கிரேசி மோகன் சார் பழக்கம். அன்னைக்கு அந்த சர்ச்சு அந்த இதில் சமாதியில் அந்த கல்லறை பகுதியில் அந்த சென்ட் மேரிஸ் அந்த இதில் சமாதி பகுதியில் கமல் சாரை சத்யா படப்பிடிப்பின் போது கிரேசி மோகன் சந்தித்து அதற்கு அடுத்தாப்பில் ட்ராவல் ஆனார். சார் எல்லாரும் சமாதி தானே கடைசி இடம், எனக்கு அதுதான் சார் எனக்கு புகலிடமாகவே, கமல்ஹாசன் சாருடைய எனக்கு கொடுத்த புகலிடமாகவே அது மாறிடுச்சு. அன்னிலேருந்து ராம்ஜி கமல் சாரோட தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன். படமே எனக்கு அவர் வாய்ப்பே தராட்டினாலும் சும்மா உட்காந்து அவர் ஆஃபீஸ்க்கு போய்டுறது, உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம், 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம், காஃபி சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், அப்படியே கிளம்பி வந்துடுவேன் நான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு விழாவாக இருந்தாலும் கமல் சார் வந்துடுவார். கமல் சார் இல்லாமல் எங்கள் விழாவே கிடையாது. எங்கள் வீட்டில் நாடக விழாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கமல் சார் உடனே வந்துடுவார். எனக்கு வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாமே கமல் சார் தான். அந்த கல்லறையிலேருந்து நாங்கள் வந்து எங்களுடைய நட்பு பிறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஜாலியாக சொன்னார் கிரேசி மோகன் சார். அப்படி கமல் சாரும் கிரேசி மோகன் சாரும் அப்படி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்காக முதல்ல இணைந்த அந்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இப்போ சொல்லுங்கள், கிரேசி மோகன் எப்பேற்பட்ட காமெடியான ஜனரஞ்சகமான ரைட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். கிரேசி மோகன் சாருக்கு வேணா சினிமாவுக்கு எப்படி டைலாக் எழுதுறது அப்படின்ற ஒரு சின்ன பதட்டம் இருந்திருக்கலாம், ஆனால் கமல் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது கிரேசி மோகன் சார்ட்டேருந்து அவுட்புட்டை எப்படி வாங்கணுங்கிறது. அதனால தான் கமல் சார் கிரேசி மோகன் சார் அப்படிங்கிற கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிரேசி மோகன் சாருடைய ஒவ்வொரு எழுத்துலையும் காமெடி இருக்கும்.
சின்னதான ஒரு இடம், நீங்க அதை கவனிச்சிருக்கே முடியாது. கிரேசி மோகன் சார் ஒரு படத்துக்கு டயலாக் எழுதுறாருன்னா ஃபர்ஸ்ட் தடவை நாம பார்க்கும்போது 48 இடத்துல சிரிச்சிருந்தோம்னாக்கா, 2வது தடவை பார்க்கும்போது 65 இடத்துல சிரிப்போம், 3வது தடவை பார்க்கும்போது 68 தடவை சிரிப்போம், அப்புறம் 75 தடவையா மாறும். இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளவு இருக்கும். சல்வார் கமீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா, இது என்ன சல்வார் கமீஸ், இது என்ன சல்வார் கமீஸ், சல்வார் கம்மீஸ், இதை இங்க அனுப்ப முடியாது, ஜப்பானுக்கு தான் அனுப்பணும், அங்க அனுப்புங்க, அந்த சைஸ் சரியா இருக்கும். சல்வார் கம்மீஸ் சார், என்ன சார் பாடி மிஸ்ஸிங் சார், பாடி மிஸ்ஸிங் என்னையா பண்றீங்க, முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னா பாத்ரூம்லேருந்து மனைவி வருவாங்க. என்னங்க அந்த இன்ஸ்பெக்டர், அந்த அதிகாரி சொல்லுவாரு, சே பாடி மிஸ்ஸிங், நானும் அதை தாங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா அதுல விரசமோ ஆபாசமோ இருக்காது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கு எங்க மாமனாருக்கு முன்கோபம் ஜாஸ்தி, உங்க மாமனாருக்கு முன்கோபம் ஜாஸ்தினா எனக்கு பின்கோபம் ஜாஸ்தி அப்படின்னு ஆகால ஒரு டயலாக் வரும். இப்படி கிரேசி மோகன் சார் தொடுகின்ற எழுத்துக்கள் எல்லாம், கொட்டுகின்ற எழுத்துக்கள் எல்லாமே காமெடி தான். அந்த கமல் சார் கிரேசி மோகன் சார் கூட்டணிங்கிறது ஒரு கல்லறையினுடைய இடத்திலிருந்து ஆரம்பிச்சதுங்கிறது தான் இங்க ஒரு சுவாரஸ்யம். வணக்கம் நண்பர்களே.